ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபோனுக்கு வரக்கூடிய மெசேஜஸை இன்னொரு ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணுற மாதிரி, அது வந்து மெயில் யூஸ் பண்ணி இல்லைனா நார்மல் எஸ்எம்எஸ்ஸு அப்படி இல்லைனா யூஆர்எல் மூலயமா எப்படி வேறு மொபைலுக்கு வந்து நம்ம பார்க்கலாம், வேறு சிஸ்டத்துக்கு வந்து எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 3 மெத்தடை யூஸ் பண்ணி நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மெயிலு, அப்புறம் இன்னொன்று நார்மல் எஸ்எம்எஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து யூஆர்எல் யூஸ் பண்ணி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்தமாரி ஆட்டோ ஃபார்வர்டு எஸ்எம்எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஃபஸ்ட்டாக ஒன்று வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த ஆட்டோமேஷன் எல்லாமே. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கேட்கக்கூடிய பர்மிஷன்ஸ்லாம் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்தமாரி வந்திருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ் பட்டன் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் ஃபில்டர் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் செட்டிங்ஸ் எதுவும் மாற்ற வேணாம். இதை ஃபார்வர்டு எம்எம்எஸ்ங்கிறத வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலுக்கு வந்து நீங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம். நான் ஆட்டோ எஸ்எம்எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் சிம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிம் 1ல் வரக்கூடிய மெசேஜை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணோம், இல்லை 2ல் வரக்கூடிய மெசேஜ் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணோம், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரே சிம் தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ அதை நான் கிளிக் பண்ணல. இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஒரு தடவை மெசேஜ் வந்திருக்கும், அதை ஃபார்வர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அந்த டைமில் அத்தனை தடவை வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து ப்ரோ மோடில் தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் நார்மலாகவே உங்களுக்கு போதும், இதுவே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். எனேபிள் ரிப்ளைங் ஃபீச்சர் அப்படிங்கிறது நீங்கள் மறுபடியும் இதுலேயே வந்து ஒரு டேக் மாரி வரும், அதுலேருந்து மறுபடியும் நீங்கள் இதில் வந்து ரிப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ அது தேவையில்லை இப்போதைக்கு, அதுவும் நான் வந்து அன்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இதில் ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன ஆப்ஷன் மூலிமா பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதில் ஆப்ஷனாக கேட்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும், எஸ்எம்எஸ், இமெயிலு, யூஆர்எல், டெலகிராம்னு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமெயிலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ இமெயிலுங்கிறத கிளிக் பண்ணிங்க. எந்த மெயிலுக்கு உங்கள் ஃபோனுக்கு இப்போ வரக்கூடிய மெசேஜெலாம் ஃபார்வர்ட் ஆகணுமோ அந்த மெயில் ஐடி நீங்கள் இதில் போடணும். இப்போ நான் இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஃபினிஷ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இதில் இது வந்து டிசபிள் ஆகிருக்கும் இந்த பட்டனு. இந்த பட்டன் வந்து எனேபிள் பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பர்மிஷன் இந்த மாதிரி கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. இப்போ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் ஓகே கொடுத்து இந்த பேட்ரி பேக்கப் அது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகணும். அப்படின்னா தான் இது வந்து எப்பயுமே வந்து பேக்ரவுண்டில் ரன்னில் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு மெசேஜ் வந்து எப்பயுமே எப்போ வந்தாலுமே வந்து அது ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து அலோவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் இமெயில் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இமெயிலுங்கிறத ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ சைன்இன் பண்ணணும். இப்போ இந்த மெயில் ஐடி ஆல்ரெடி என்னோடய மொபைல்லே இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் போதும். இப்போ இந்தமாரி கேட்கும் பர்மிஷனு. ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ இமெயில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ்ட் ஆகிடுச்சு செட்டிங்ஸில். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு பேக் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எனேபிள் இருக்குது, பிங்க் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகுதா என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மெசேஜ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய நம்பர் நம்பருக்கு இப்போ நான் மெசேஜ் பண்ணுறேன். இப்போ ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறேன். எனக்கு ரிட்டன் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த மெசேஜ் மெயிலில் ஃபார்வர்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மெயில் தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ மெயிலில் பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள் 7:19.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஹாய் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நான் வேறு மெசேஜ் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறேன். இப்போ மெயிலில் வந்து அந்த இடத்துல எனக்கு ரிசீவ் ஆச்சுனாலும் இங்கே எனக்கு ரிசீவ் ஆயிரும் இந்த மெயில் ஐடி. ஸோ இப்போ இந்த மெயில் ஐடி நான் வேறு மொபைலில் என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இல்லைனா வேறு ஏதாவது சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வரும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. இப்போ குட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்துடுது ரிப்ளே. ஆனால் பார்த்தீங்கன்னா மெயில்லையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அது வந்து ஷேர் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கண்டென்ட் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு ஓகே ஆயிடுச்சு. வேறு செகண்ட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் மெத்தடு அதே தான். செட்டிங்ஸை இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த இமெயிலுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க. நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் இதை எனேபிள் பண்ணுறேன். ஓகே கொடுத்தா போதும். அதாவது இந்த மெத்தடில் வந்து இந்த ஃபோன் நம்பர் வந்து என்னோடதே இருக்கிறதுனால எனக்கே தான் திருப்பி அந்த ரிட்டர்ன் மெசேஜ் வரும். ஸோ அதனால் வந்து உங்களோட நம்பரே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து வருது. இப்போ இதே உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா வேறு யாராவது நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் நீங்கள் அதில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஓகே ஆயிரும். ஸோ உங்களுக்கு வர மெசேஜ்லாம் நார்மல் எஸ்எம்எஸ் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஷேர் ஆயிரும். நான் இதில் வேறு யார் நம்பரும் ட்ரை பண்ணல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து நான் 3வது மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே தான் மறுபடியும் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. இதில் யூஆர்எல் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே அந்த யூஆர்எலுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். அது வந்து நான் வந்து வெப்ஹூக் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டாக வரக்கூடிய வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி பண்ண போகிறேன். இப்போ இந்தமாரி ஓப்பன் ஆகிருக்கும். இது மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். சேவ்னு கொடுத்துக்குங்க. இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல்ங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபார்வர்டிங் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம மெசேஜ் வந்து நார்மலாக பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மெசேஜ் பண்ணுறேன். இப்போ எனக்கே வந்துருச்சு. இந்த வெப்சைட்டில் இந்த சைடில் இருக்கிற இடத்துல தான் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து போஸ்ட்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெசேஜஸ் வந்து இங்கே வந்திருக்கு, ஐம் குட் அப்படிங்கிறது. இதில் இந்த டிக்குங்கிறது ஃபார்மேட்டஸ் அதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட இது நார்மலாக இந்த கண்டென்ட் எல்லாமே இதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண மெசேஜ் எங்கேருந்து வந்தது, யார் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். கண்டென்ட்டுங்கிற இடத்துல ஐம் குட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம மெசேஜோட கண்டென்ட்டு. ஸோ இதுமாரி ஒவ்வொரு மெசேஜாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துலேயே ஷோ ஆகிட்ருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தட்ஸ் குட் அப்படிங்கிறது நம்ம அங்கே சென்ட் பண்ணது இங்கே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு லைவாக டெமோ பண்ணி காமிச்சிட்டேன். உங்களோட தேவைகள் இருந்துச்சுன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.